ரொம்ப வாழ்க்கையை இயக்குற உண்மையான சக்தி எது? நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடியும் இருக்கிற நோக்கம் ஒன்னே ஒண்ணுதானா நம்ப முடியுதா? வாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம் ஒரு முக்கியமான கேள்வியோடு. இது மூல நூல்ல இருந்து நேரா வருது. ஆனந்தமின்றி இங்க யார் உயிர் வாழ முடியும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு உணர்வு இல்லாம நம்மளால ஒரு நாள் கூட இங்க இருக்க முடியுமா? சரி, இந்த உலகாலவிய கேள்விக்கு இந்த நூல் ஒரு ஆழமான பதில சொல்லுது. இப்போ நாம ஆனந்தத்தோட உண்மையான சாரம் என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு தான் பார்க்க போறோம். பாருங்க, இந்த முழு தத்துவத்தோட அஸ்திவாரமே இந்த ஒரு வரிதான். இறைவா நீ ஆனந்தம். இங்க ஆனந்தம்னா நாம நினைக்கிற மாதிரி வரதும் போறதுமான ஒரு சந்தோஷம் இல்ல. அது இறைவனோட இயல்பு, ஒரு தெய்வீக நிலை. அது ஒரு நிரந்தரமான உண்மை. அப்போ கரெக்டா ஆனந்தம்னா என்ன? நாம தினமும் அனுபவிக்கிற சந்தோஷத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆனந்தம் அன்னது நிலையற்ற மகிழ்ச்சியை விட ரொம்ப ரொம்ப ஆழமானது. அது ஒரு தெய்வீகமான நிலை, நம்மளோட வாழ்க்கையோட அச்சாணினே சொல்லலாம். ஓகே, இப்ப அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த ஆனந்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடிதான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்றோமா? அது எப்படி சாத்தியம் பாப்போம் வாங்க. இது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கருத்து. இந்த நூல் சொல்ற விஷயம் ரொம்ப சிம்பிள், ஆனா கேட்டா ஆச்சரியமா இருக்கும். நாம செய்யற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மோட்டிவ் தானா? என்னவா இருக்கும் அது? இப்ப பாருங்க, நம்ம எதுக்கு உயிரோட இருக்கோம்? ஏன் இப்படி ஓயாம உழைக்கிறோம்? எதுக்கு ஒருத்தர் நேசிக்கிறோம், உதவி செஞ்சுக்கிறோம்? ஏன் நம்மளோட அடிப்படை தேவையான உயிர் வாழ்றது கூட? இது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதான்னு இந்த நூல் சொல்லுது. அதுதான் ஆனந்தத்தின் பொருட்டு. இதுதான் இந்த நூலோட ஆணித்தரமான வாதம். அப்போ பாயிண்ட் என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் அந்த அடிப்படையான நிரந்தரமான ஆனந்தத்தை அடையறதுக்கான ஒரு தேடல் தானா? அதுதான் நம்மள பின்னாடி இருந்து இயக்குற ஒரு இன்ஜின் மாதிரி. இப்போதான் ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, கொஞ்சம் குழப்பமான இடத்துக்கு வர்றோம். தியாகம் பண்றது, அதாவது ஒன்ன விட்டு கொடுக்கறது, அது எப்படி ஆனந்தத்தை தேடுறதா இருக்க முடியும்? யோசிச்சு பார்த்தா ஒரு மாதிரி முரணா தெரியுதில்ல? இங்க பாருங்க, ஒரு பக்கம் ஆனந்தம் கிடைக்கும் நினைச்சு பொருட்களை வாங்குறோம், சேர்க்கிறோம். இன்னொரு பக்கம் அதே பொருட்களை விட்டு கொடுக்கறதுல, தியாகம் பண்றதுல ஒரு பெரிய ஆனந்தம் இருக்குன்னு நினைக்கிறோம். இது எப்படி ஒன்னா இருக்க முடியும்? இந்த குழப்பத்துக்கான பதில் இந்த ஒரு வரியில இருக்கு. விட்டுவிட முடியாதது ஆனந்தம். அதாவது, நம்மளால பொருளை விட முடியும், சில சமயம் சொந்த பந்தத்தை கூட விட முடியும். ஆனா எதை நம்மளால விடவே முடியாதுன்னா, அந்த ஆனந்தத்தை நோக்கிய தேடலை மட்டும்தான். அது நம்மளோட இயல்புலயே ஊறி போன ஒரு விஷயம். சரி, இது வரைக்கும் ஆனந்தம் அப்படின்றத மனுஷங்களோட தேவைன்னு பார்த்தோம். இப்போ இத இன்னும் ஒரு படி மேல கொண்டு போய் ஒரு பிரபஞ்ச விதியா, ஒரு பிரபஞ்ச நடனமா பார்க்கலாமா? தாயுமானவரோட இந்த வரிகள் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. இங்க ஆனந்தம்ங்கிறது நாம அடைய வேண்டிய ஒரு கோல் மட்டும் இல்ல, அதுவே இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷன், ஒரு டான்ஸ் மாதிரி. அந்த காஸ்மிக் டான்ஸோட ஒரு சின்ன ஸ்பார்க் தான் நாம தேடி ஓடுற இந்த ஆனந்தம். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம செய்யற எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஆனந்தம் என்ற தேடல் தான் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, இனிமே உங்க செயல்களை நீங்க எப்படி பாப்பீங்க? அதோட அர்த்தம் மாறுமா? யோசிச்சு பாருங்க.